ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தலக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு ஆட்டோட தலையை எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ இருக்கும். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 2 பட்டை, ஒரு ஸ்டார் அன்னாசி பூ, ஜாவித்ரி 2 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வறுபடும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு இரும்பு வடைச்சட்டியில் 8 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கின உடனே ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயமும் சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் சென்டரில் ஒரு கீரல் போட்டு நான் போட்டிருக்கேன். 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி தான், பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கு. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் 2 சேர்த்திருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் அளவாகவே சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தலக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். இப்போ இது நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம தலக்கறியை வேக வச்சுக்கலாம். தலக்கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். நம்ம தலக்கறி கடையில் வாங்கும்போது கடைக்காரங்க கிட்டேயே கருக்கி சுத்தம் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே கேஸ் ஸ்டவ்வில் வச்சு பண்ணும்போது அந்தளவுக்கு சுத்தமாக மேலே இருக்கிற முடி எல்லாமே போகாது. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் இதை ஒரு 5 விசில் விடுற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இப்போது தலக்கறி வெந்துருச்சு.
முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இனி ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. தலக்கறியும் நல்லா வெந்துருச்சு. பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது நம்ம இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தான். சூப்பரான மட்டன் தலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தலைக்கறி சாப்பிட்றதுக்கு மட்டன் போலவே தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். எலும்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.